மீச வைக்கிறதுனால ஆம்பளை ஆக முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க. நீ அணில்வால் மீச வச்சிருக்கிறதுனால நீ ஆம்பளை நினைச்சுக்காத. பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜி ஒருமையில் ஆபாசமாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. நக்கீரன் இதழை அரை நிர்வாணமாக நடத்துவதாக அவர் சவால் விடுத்து பேசியுள்ளார். யாரு நக்கீரன் கோபால்ங்கிறது? யாரு நக்கீரன் கோபால்? கக்கூஸ்ல கேமரா வைக்கிறவன், பெட்ரூம்ல கேமரா வைக்கிறவன். கவர் ஸ்டோரி எல்லாம் சொல்லட்டுமா? நக்கீரன் கோபாலோட கவர் ஸ்டோரி எல்லாம் அந்த காலத்துல பிட்டு படம் எல்லாம் இல்லைங்க. நீங்க சும்மா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்பவும் எந்த ஹாஸ்டல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்ல அவங்களுடைய அந்த பாலியல் ரீதியான சுகத்தை தேடிக்கணும்னா ஒரே ரீதியா பிட்டு புத்தகம் தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ரைடு வருவாங்க எங்க ஹாஸ்டல்ல. வரும்போது மாற்ற முக்காவாசி புத்தகம் எந்த புத்தகம்னா சினிக்கூத்து புத்தகம். இந்த சினிக்கூத்தை ரிலீஸ் பண்றது யாரும் பார்த்தா நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். நடிகையினுடைய அரை நிர்வாண படம் இல்லாம அவனுக்கு சர்க்குலேஷன் நடக்குமா? நான் இந்த மேடையில இருந்து ஒரு சவால் விடுறேன். நக்கீரன் கோபால் அவர்கள் அரை நிர்வாண படம் இல்லாம இதே நக்கீரன் பத்திரிகைய இதே சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணி காமிக்கிட்டோம். நக்கீரன் கோபால்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். பேசாத ஆள் யாரு? ஜெயலலிதா பத்தி அந்த ஆள் எழுதலையா? பாலியல் ரீதியாக அந்தரங்க ரீதியாக மீச வைக்கிறதுனால ஆம்பளை ஆக முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க. நீ அணில்வால் மீச வச்சிருக்கிறதுனால நீ ஆம்பளை நினைச்சுக்காத. இங்க இருக்குல்ல மீச, ஒரு 3 இன்ச்சு தான் இருக்குது. இது மீச. ஜெயலலிதா மீசையே வைக்கல, அது ஆண்மை. கோர்ட் ஏறி போய் மன்னிப்பு கேட்டீல்ல? 2 தடவை கேட்டீல்ல? கேட்டியா இல்லையா? நான் எந்த கோர்ட் படி ஏறி மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குதனோ அதே கோர்ட் படி ஏறி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மன்னிப்பு கேட்கறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா உடனே எழுதிட்டு வந்துட்டான் லெட்டர். இது வீரமா? இதுக்கு எதுக்கு அந்த மீச? எதுக்கு அந்த மீசன்னு கேட்கிறேன். நக்கீரன் கோபால், அந்த நக்கீரன் கோபாலனுடைய கையில எத்தனை காவலர்களுடைய ரத்தம் இருக்குது தெரியுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.